ஆயிரம் கரங்கள் நீட்டி. அனைவருக்கும் வணக்கம். சீன புரட்சி வென்றவுடன் சின்னஞ்சிறு திபேத்திய தேசிய இனத்தின் மீது படையெடுத்து திபேத்தை வீழ்த்தி சீனாவுடன் இணைத்துக் கொண்டார் மாவோ. இன்றும் சீனாவில் உய்கூர் இன மக்கள் தங்கள் தன்னுரிமைக்கு போராடுகிறார்கள். லெனினின் சோவியத் நாட்டில் வழங்கிய தேசிய இன தன்னுரிமையை பின்னர் வந்த சோவியத் தலைவர்கள் காகிதத்தில் எழுதப்பட்ட சர்க்கரையாக மாற்றினார்கள். 1991 சோவியத் ஒன்றியம் இன அடிப்படையில் 15 நாடுகளாக பிரிந்தது. எனவே இடதுசாரி என்பதால் ஜேவிபியிடம் உரிமையை எதிர்பார்த்து காத்திராமல் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து இராணுவத்தை வெளியேற்ற, தமிழர்கள் குடியுரிமைகளை பெற, இலங்கையோடு சேர்ந்திருப்பதா பிரிந்து போவதா என்பதை முடிவு செய்ய ஈழத்தமிழர்களிடையே கருத்து வாக்கெடுப்பு நடத்துவது, ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்த போர் குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டிக்க ஐநா மேற்பார்வையில் பன்னாட்டு வல்லுநர் விசாரணை மன்றம் கோருவது, தமிழீழ இளையோருக்கு உரியவாறு கல்வி வேலை கோருவது போன்ற முழக்கங்களை தொடர்ந்து எழுப்ப வேண்டும். தமிழீழத் தமிழர்கள் ஒருங்கிணைந்த மாபெரும் மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற வேண்டும். தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் 2024 அக்டோபர் மாத இதழில் அதன் ஆசிரியர் திரு பே. மணியரசன் அவர்கள் எழுதியதிலிருந்து ஒரு சிறு பகுதி.